பிரைஸ் லார்டுங்க. மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடுச்சா? எங்கேருந்து பணம் வரணுமோ அங்கேருந்து வராமல் ஸ்டாப் ஆகிடுச்சா? இல்லை எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சா? இந்த சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமாம், இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து முடிக்கிறவர். வர வேண்டிய இடத்துலேருந்து நமக்கு எதுவுமே வரலனாலும் பரவாயில்லைங்க. பி கூல், பி காம் அண்ட் பி ஃபெய்த். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷனால் எதுவுமே முடியாதுன்னு தூக்கி போடும்போது கர்த்தர் அதிலிருந்து அந்த முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை வைப்பார். ஸோ நமக்கு எண்ட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறது கர்த்தருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். மேபி அப்படி இல்லை அப்படின்ற அவிசுவாசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்போவே நான் சொல்கிறேன் தான் நடக்கும். அது விசுவாசத்தோடு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். மனுஷனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் போயிடலாம், ஆனால் கர்த்தரால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவே இல்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன்.